பலீனாவோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இந்த பலீனா வந்து 1995லேயே வந்து ஜப்பானில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆன வண்டி. ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும்போது 3 டோராக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அப்புறமா அதர் கண்ட்ரீஸில் யூரோப்லேயும் இந்தியாவிலையும் லான்ச் பண்ணும்போது 4 டோர் செடான் லான்ச் பண்ணாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் வந்து காம்பேக்ட் காரில் வந்து மற்ற பிராண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு காம்படிஷன் மாடலாக வந்து இதை விட்டாங்க. லான்ச்சில் அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் வண்டி நல்லா தான் ஓடிட்டுருக்கு. லைக் வந்து மாருதி சுஜுக்கி பீக்கில் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் வண்டியெல்லாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா, இது வண்டி வந்து கரெக்டாக 1,09,15 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. ஸோ 1 lakh ஓடிடுச்சு. சரி, ஒரு ரிவ்யூ போடலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.3 லிட்டர் டீசல் இன்ஜின். இது வந்து 2018 மாடல். இப்போது டீசல் இன்ஜின்ஸ்லாம் வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1.3 லிட்டர் டீசல் இன்ஜின். ஸோ இது வந்து 2018 மாடல். இப்போ டீசல் இன்ஜின்ஸ்லாம் 19 டிசம்பர்லேயும் மேபி 20 ஜான்லேயும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு டிரைவர்ஸ்க்கெலாம் தெரியும், நார்மலாக வண்டி ஓட்டணுன்னா டீசல் இன்ஜின் ஓட்டணுன்னா ஒரு தனி அதுக்குன்னு டீசல் இன்ஜின்ஸுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியில் டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 3000 RPMக்கு அப்புறமா அந்த புல் ஒன்று கிடைக்கும். இழுத்துட்டு போங்க வண்டி, செம்மையாக இருக்கும் ஓட்ட இந்த வண்டி. உங்களுக்கு வந்து அந்த 2000 RPMல ஃபுல்லாக நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு புல் கிடைக்கும், அப்படியே வண்டி ராக்கெட் மாதிரி போகும். ஸோ நம்ம இப்போ அதை பற்றியெல்லாம் பேச வரல. லைக் நான் வந்து 1 lakh கிலோமீட்டர் இந்த வண்டி ஓட்டியிருக்கேன். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ ப்ரோஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட மைலேஜ் ஃபஸ்ட்டில். ஸோ நீங்கள் எப்படி அடித்து ஓட்டினாலும் உங்களுக்கு 20 மினிமமாக கிடைக்கும். மேக்ஸிமமாக வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து 20 to 25 அதுக்குள்ளே வேரி ஆகும். கொஞ்சம் பேருக்கு நான் லைக் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் 26, 27 கிடைச்சது மாதிரி கூட சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்துட்டு வண்டியோட ரிலையபிலிட்டி. அதுக்கப்புறமா வந்து அந்த வண்டியோட டீசல் இன்ஜினாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டும் போது ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். லைக் பெட்ரோல் இன்ஜின் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபுல்லு அந்த மாதிரி இந்த ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் இன்ஜினில் என்ன உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே இருக்கும். பட் வந்து அந்த இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த டீசல் இன்ஜின் இருந்தாலும் ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் இந்த வண்டியில் நல்லா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து வண்டியோட ஏசி. மாருதியில் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ இதை தான் வந்து டுவல் சேனல் ஏசின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மாருதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இந்த வண்டியில் தான். அதுக்கப்புறமா வந்து இங்கே ரியர் வியூ மிரர் வந்து ஆட்டோடைமிங் மிரர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன தான் ஒரு காம்பேக்ட் செடானாக இருந்தாலும் வந்து உள்ள ஸ்பேஷியஸும் நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு 5 members வந்து உட்காந்திங்கன்னா பின்னாடி வந்து ஹெட் ஸ்பேஸும் சரி, இது ஸ்பூட் ஸ்பேஸும் சரி, பின்னாடி ஃபுட் ஸ்பேஸும் சரி உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இந்த வண்டியில். நீங்கள் வந்து லாங்னா போகிறீங்கன்னா ஒரு 180லே க்ரூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வண்டி மாதிரி மைலேஜும் லைக் வந்து அந்த கம்ஃபர்ட்டை வந்து ஹேட்ச்பேக் செடான் மாதிரி செடானில் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லக்ஸூரியாகவும் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஃபீல் வந்து எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறமா வண்டியில் வந்து லைக் கான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசல் இன்ஜின் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா மாருதியில் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து இந்த வண்டிக்கு அதிகம். நார்மலாக மினிமமாக நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணிங்கன்னா கூட எப்படியும் ஒரு 10,000க்கு ஒரு வாட்டி ஒரு 6,000 to 7,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியாச்சும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
லைக் வந்து இந்த வண்டியில் செகண்ட் நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். வண்டி வந்து நீங்கள் எந்த சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் கூட விடுங்க வண்டி டச் ஆகும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் கம்மி. ஆனால் நாங்கள் வந்து நடுவில் இந்த மாதிரி டச் ஆகிட்டே இருந்ததுனால ஒரு லைக் அதோட எக்ஸாக்ட் நேம் அன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு மெக்கானிக் அட்டாச் பண்ணும்போது இருந்து வண்டியில் வந்து பாடி லோடும் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த கீழே டச் ஆகிறதும் கொஞ்சம் அதாச்சும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக சொல்ல போனால். லைக் வேணும்னா நீங்களும் வண்டிங்க போட்டு யூஸ் பண்ணிக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எங்கேயாச்சும் நீங்கள் நல்ல இந்த மாதிரி ஹைவேல ஓட்டும்போது சரி, நீங்கள் நார்மலாக ஒரு பேட் ரோட்டில் அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா வண்டி அப்படியே ஒரே ஷேக்கிங்காக ஒரு ஃபீல் வரும். அப்படியே தடன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன நாய்ஸ் தான் வரும். லைக் வந்து மாருதி வண்டிங்களில் வந்து எல்லாமே இது ஒரு ட்ராபேக் தான். எந்த பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு சின்ன ட்ராபேக். எங்கே என்ன லூஸ் ஆகுதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வண்டி வந்து உள்ளே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுக்காக நல்லா காம்பேக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஏதாச்சும் இப்போது பேட் ரோட்ஸில் ஓட்டும்போது எந்த இடத்துலேருந்து நாய்ஸ் வருதுன்னு கூட நம்ம கீழே இது பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த சஸ்பென்ஷனில் அந்த ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணுறோம்ல, அது உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அதை வந்து எப்படி போடணும், லைக் வந்து டீட்டெயில்டாக ரிவ்யூ வேணும்னா அதுக்கும் ரிவ்யூ நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து 1 lakh ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓட்டி நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதுதான் சொல்கிறோம். லைக் வந்து ஷோரூம்லேருந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூலாம் பண்ணுறது கிடையாது. 1 lakh கோடி இருக்குது, நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ டீட்டெயில் ரிவ்யூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.